لا حول ولا قوة إلا بالله. الله ربي لا أشرك به شيئا. الله ربي لا أشرك به شيئا. الله ربي لا أشرك به شيئا. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه. وعافيه واعف عنه. فأكرم نزله ووسع مدخله. ووسع مدخله. ووسع مدخله. واغسله بالماء والثلج ونقيه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. ونقيه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم ابدله دارا خيرا من داره. اللهم ابدله دارا خيرا من داره. واخبر خيرا من داره. واهلا خيرا من داره. وجيرانا خيرا من جيرانه. اللهم ادخله الجنة. اللهم ادخله الجنة وأعذه من العذاب. اللهم يمن كتابه. اللهم يمن كتابه. اللهم يمن كتابه. اللهم يسر حسابه. اللهم يسر حسابه. اللهم يسر حسابه. اللهم ثقل ميزانه بالحسنات. اللهم ثقل ميزانه بالحسنات وتجاوز عن سيئاته. اللهم اجعل قبره روضة من رياض الجنة. اللهم اجعل قبره روضة من رياض الجنة. ولا تجعل قبره حفرة من حفر النيران. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. ஜனாசா வாகனத்தில் ஏற்றும் வரைக்கும் நீங்கள் இடையூறு செய்யாமல் தயவு செய்து கொஞ்சம் விலகி இருங்கள். அதற்குரிய பணியாளர்கள் அந்த ஜனாசாவினை வாகனத்துக்குள் ஏற்றும் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். தயவு செய்து எங்களுடைய சமாந்திரி வாழ் பொதுமக்கள் மற்றும் ஏனைய சிறார்கள் தயவு செய்து அந்த ஜனாசாவை ஏற்றும் வரைக்கும் கொஞ்சம் வடிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவை. தயவு செய்து எங்களுக்கான அந்த ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல அன்றைய ஜனாசா சமாந்துரை மொல்ல மஹல்லாவிலே நல்லடக்கம் செய்யப்படவிருக்கின்றது. தயவு செய்து இடையூறு செய்யாமல் நம்ம ஜனாசாவினை ஏற்றுக் கொள்வதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே சமாந்துரையில் இருந்து ஜனாசா தொழுகைக்காக வீடுகளில் இருந்து வருகின்ற பெண்கள், அதே போல சகோதரர்கள், வெளிப்பிரதேசங்களிலே இருந்து வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் இந்த ஏழையை நன்றி சொல்லுகிறோம். உண்மையிலே எல்லோரும் இந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். எமது மண்ணிலிருந்து 6 மாணவர்கள், 2 சகோதரர்கள் நம்மை விட்டு பிறந்த தீவிரம் சமாந்திரையிலே எங்கும் கண்கலங்க வைக்கக்கூடிய விடயம். அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது துவா பிரார்த்தனை மாத்திரமே. அவர்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு தொழுகையின் போது துவாக்களை செய்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே இப்போது மஹல்லாவில் எமது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. ஆண்கள் அனைவரும் அங்கு சென்று நல்லடக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதேபோல இந்த ஜனாசாவினை மீட்டெடுப்பதற்காக கடந்த 5 நாட்களாக எம்மோடு போராடி கொண்டிருந்த
சாய்ந்தமருது மாளிகைக்காடு காரைதீவு கோவில் நிர்வாகம் அனைவருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய உயிரை திட்டமென எண்ணி சம்மாந்துறையினுடைய எமது இளைஞர்களும் இங்கிருந்து சென்று அந்த நேர்களுக்குள்ளே இறங்கி தேர்தல்களை அவர்கள் செய்திருந்தார்கள். உண்மையிலே ஏனைய ஜனாசாக்களை மீட்டெடுத்த உறவினர்களும் அந்த தேர்தல் முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள். வீடுகளில் இருந்து அந்த சிறுவர்களுக்காக அந்த ஜனாசாக்களுக்காக துவா செய்து கொண்டிருந்த எமது பெற்றோர்கள் ஏனைய உறவுகள் உங்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் அன்பர்கள் சொல்ல வேண்டும். அதேபோல் அவருடைய ஜனசாவுடைய அதேபோல இந்த நாங்கள் முகநூல் வழியாக இந்த நேரலையை வழங்கும் நோக்கம் வெளிநாடுகளில் இருந்து எங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். இந்த நேரலையை நாங்கள் காண வேண்டும், இந்த ஜனாசா தொழுகைகளை எங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்காகவே இந்த நேரலையை நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்த நேரலை எந்தவித வதந்திகளை கொடுப்பதற்காக அல்ல, இங்கு இருக்கின்ற உறுதிநிலையை கொடுப்பதற்காக கடந்த 5 நாட்களாக எங்களுடைய ஊடகவியலாளர்கள் செயற்பட்டிருந்தார்கள். சமாந்துறை ஊடக மையம் மற்றும் சமாந்துறை ட்ரெண்ட் வெளியேற்றம் எங்களோடு இணைந்து ஏனைய ஊடகவியலாளர்கள் செயற்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை சொல்லிக்கொண்டு ஆண்கள் எல்லாம் வெளியே சென்ற பின் பெண்கள் படிப்படியாக வெளியே செல்வோம் என்று இங்கே நிர்வாகத்தை கேட்டுக்கொள்ளுங்க செயற்படுமாறு நாங்கள் இந்த இடத்தில் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். அதேபோல எங்களுக்கு ஜனாசாக்களை மீட்டெடுப்பதற்கான நேவி படை மற்றும் சமாந்துறை போலீஸ் மா உத்தியோகத்தர் காரதீவு சாய்ந்தமருது போலீஸ் மா உத்தியோகத்தர்களும் எங்களுக்கு பாரிய உதவிகளை செய்திருந்தார்கள். அதே போல இங்கு இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் அதே போல நிதிய உதவிகள் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் அங்கு சேவையாற்றக்கூடிய பணியாளர்கள் மற்றும் அங்கு தேடுதல் நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கான எரிபொருள் அதே போல உணவுகளை வழங்கி நீர் வகைகளை வழங்கிய ஏனைய குழுமங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது அனைவரையும் மல்லாவுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற ஆண்கள் மாற்றம் சென்று ஜனாசா நல்லடக்கத்திற்காக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். மஹல்லாவில் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கின்றது. அப்படி போமே சாதிர் போ பைக் கீழே மீத்தானே உங்களோட சாமான் எல்லாம் மைக்கில் பைக் அங்கே இருக்கு மைக் சாமான் எல்லாம் உரையில் நின்றுடா தொழில் உரையில் அப்படின்னு உங்களை எல்லாத்துக்கும் இருக்கு எந்த மைக்